வணக்கம். 22 mm diameter மற்றும் 5 mm throw offset கொண்ட ஒரு சிம்பிள் எக்ஸென்ட்ரிக் உருவாக்குவதற்கான இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். எக்ஸென்ட்ரிக்கை குறிக்க முடியும். 4-jaw chuck மற்றும் திருப்பத்தில் எக்ஸென்ட்ரிக் திருப்பத்திற்கான வேலையை அமைக்கவும். வெர்னியர் உயர அளவை பயன்படுத்தி வேலையின் செறிவு மற்றும் எக்ஸென்ட்ரிக் மையக்கோடுகளை குறிக்கவும். இந்த பயிற்சிக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களின் தேவைகள் பின்வருமாறு: லேத், 4-jaw chuck, chuck key, tool post key, taper turning attachment, cutting tools, vernier caliper, steel rule, universal surface gauge, marking media, vernier உயர gauge, V-block with clamps, center drill, center punch, dot punch, ball peen hammer. இந்த பயிற்சியின் மூலம் 22 மிமீ விட்டம் கொண்ட எளிய எக்ஸென்ட்ரிக் உருவாக்கவும், 5 மிமீ எறிதல் ஆஃப்செட் செய்யவும், எக்ஸென்ட்ரிக் திருப்பத்தை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம். வெர்னியர் கேலிபர் மற்றும் ஸ்டீல் ரூல் பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஒரு சக் கீயின் உதவியுடன் ஒரு இண்டிபெண்டன்ட் 4-jaw chuckல் வேலையை ஏற்றவும். சக்கிற்கு வெளியே அதிகபட்ச நீளத்தை வைத்து மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி வேலையின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். வேலையின் ஒரு முனையை எதிர்கொள்ளுங்கள். வேலையை 40 மிமீ விட்டம் முதல் அதிகபட்ச நீளத்திற்கு மாற்றவும். ஒர்க்பீஸை அவிழ்த்து அதை தலைகீழாக மாற்றுவதன் மூலம் மீண்டும் கிளாம்ப் செய்து பணிப்பகுதியின் உண்மைத்தன்மையை மீண்டும் சரிபார்க்கவும். $50 மிமீ மொத்த நீளத்தை பராமரிக்க எதிர்கொள்ளும் கருவியை அமைத்து மறுமுனையை எதிர்கொள்ளவும். $40 மிமீ பொருளை மாற்றி அமைத்து அதை சக்கிலிருந்து வேலையை அகற்றவிடவும். ஃபினிஷ் திரும்பிய கம்பியை விழி பிளாக்கில் கவ்விகளின் உதவியுடன் இறுக்கவும். ஒர்க்பீஸின் இரு முனைகளிலும் மார்க்கிங் மீடியா பயன்படுத்தவும். ஒர்க்பீஸின் மையத்தை கண்டறிய உயர அளவீட்டை நீளமாக சரி செய்யவும். ஸ்கிரைப் மற்றும் எந்த ஒரு முனை முகத்திலும் வேலை பகுதியின் செறிவான மையத்தை குறிக்கவும். தற்போதுள்ள அளவீட்டில் 5 மிமீ சேர்த்து எக்ஸென்ட்ரிக் மையத்தை கண்டறிய உயர அளவை சரி செய்யவும்.
ஸ்கிரைப் மற்றும் பனிப்பகுதியின் எக்ஸென்ட்ரிக் மையத்தை குறிக்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி செறிவு மற்றும் எக்ஸென்ட்ரிக் மையங்களை சாட்சி குறிக்கவும். (22 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கைடு சர்க்கிளின் ஸ்கிரைப் ஒரு பிரிப்பானை பயன்படுத்தி எக்ஸென்ட்ரிக் மையத்தை மையப்புள்ளியாகக் கொண்டு. சாட்சி புள்ளி பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி எக்ஸென்ட்ரிக் வட்டத்தை குறிக்கவும். திரும்பிய விட்டத்தில் 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜாகளை பொறுத்து மையக்கோடுகள் மையமாக இருக்கும் வகையில் ஜாகளில் வர்க்பீஸை நிலைநிறுத்தவும். ஒரு உலகளாவிய மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி செறிவான மையம் லேத் மையத்துடன் ஒத்துப்போகிறது. ஒரு ஜாவை திறந்து எதிர் ஜாவை இறுக்குங்கள். இதனால் வேலையின் மையம் நகரும். லேத் மையத்துடன் எக்ஸென்ட்ரிக் மையம் வரும் வரை செயல்பாட்டை மீண்டும் செய்யவும். மேற்பரப்பு அளவீட்டின் உதவியுடன் 22 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட விசித்திரமான வட்டத்துடன் வர்க்பீஸின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். இப்போது 22 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் நீளம் வரை ஒரு விசித்திரமான விட்டம் அமைக்க படிகளில் திரும்பவும். பனிப்பகுதியை அவிழ்த்து பார்வைக்கு ஆய்வு செய்யவும். ஒரு மென்மையான கோப்பை பயன்படுத்தி வர்க்பீஸை நீக்கவும். வெர்னியர் கேலிபரை பயன்படுத்தி 22 மில்லிமீட்டர் விட்டம் 25 மில்லிமீட்டர் நீளத்தை அளந்து உறுதிப்படுத்தவும். வெர்னியர் கேலிபரை பயன்படுத்தி 40 மில்லிமீட்டர் விட்டம் 25 மில்லிமீட்டர் நீளத்தை அளந்து உறுதி செய்யவும். பணியிடத்தில் ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை பயன்படுத்துங்கள். மேலும் ஆய்வுக்காக அதை பாதுகாக்கவும். மறுபரிசீலனை செய்ய நாம் கற்றுக்கொண்டவை: எக்ஸென்ட்ரிக்கை குறிக்கவும், 4 ஜா சக் மற்றும் திருப்பத்தில் எக்ஸென்ட்ரிக் திருப்பத்திற்கான வேலையை அமைக்கவும், வெர்னியர் உயர அளவை பயன்படுத்தி வேலையின் செறிவு மற்றும் எக்ஸென்ட்ரிக் மையக்கோடுகளை குறிக்கவும். எனவே 22 mm டயாமீட்டர் மற்றும் 5 mm த்ரோ ஆஃப்செட் கொண்ட ஒரு சிம்பிள் எக்ஸென்ட்ரிக் உருவாக்குவதற்கான இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.